பேசணும்னு சொல்லி ஃபோன் பண்ணி வச்சுருங்க. என்ன செய்யும்? நைட்டெல்லாம் தூக்கமே இல்லைப்பா. என்னண்ணா நைட் மஜாவா? ஒரே ஜாலி தான் அப்போ. ஏப்பா அது இல்லைப்பா. வேற என்ன? நம்ம ரவீன் இருக்காருல்ல, ஆமா, அவர் தூங்கவே இல்லை. என்ன சொல்ற? நீங்க வாயா நீ சொல்ல பார்த்தா ரவியனை தூங்கணும் நைட்டு ரவி என்ன மஜா வந்து அந்த வேலை இல்லையா? அவர் ஏதோ ஒரு பிளாக் சேனல் ஆரம்பிக்கிறாரா? ஏது ரவியண்ணா இல்லாச்சா? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. யாரா காமெடி பண்ணிட்டு இருக்கா? அதுக்கு கண்டென்ட் ரெடி பண்ணணும், காமெடி பண்ணணும். அவரே ஒரு காமெடி பேசணும். அவர் சொல்றாரு நீங்க வந்து நீங்க உட்காந்து ஃபுல்லா மண்டையை போட்டு திட்டிட்டு இருக்கீங்க. என்ன காமெடி பண்ணுவாரு அவரு? என்ன பண்ணணுமா நாம? அது தெரியாது, காமெடியில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி நைட்டு ஃபுல்லாக ஃபோனை போட்டுட்டே இருக்கு. முன்னாடி என்ன ஃபோன் வந்துட்டே இருக்குது, அவ வேற திட்டா. என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே பைத்தியம் பண்ணி உட்காந்துருக்கேன். ஏன்னா ரவி அண்ணா வந்து என்னன்னா காமெடி பண்ணுவாரு. அவர் ஆல்ரெடி காமெடி பேசணும். அவருக்கு என்ன ஏற்கனவே 1000 விழா சேனல் இருக்குது. அவனுக்கு என்ன பண்ண தெரியாது. சரி இப்ப என்ன ஐடியா இப்போ என்ன பண்ண போறோம்? என்ன சொல்றது இப்போ அவர்கிட்ட? ஒன்றும் இல்லை, டீ சொல்லணும். கடை 3 மணி நேரம் ஆகுது. ஃபோன் பண்ண எந்த வந்துடுறேன் அவர் எப்படிமா இந்த வந்தனங்க பாரு. அப்புறம் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் வர்றதுக்கு நான் என்ன சாப்பிட்டு வந்து உட்காந்துக்கலாம் அப்படிங்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? இது நல்ல ஐடியா. சாப்பிட்டு ஃபோன் பண்ணி 3/4 மணி நேரம் புல்லட் பண்ணி கிளம்பி இருப்பாரா? சரி அப்போ ஓகே, அப்ப டீ மட்டும் சாப்பிட்டுக்கலாம். அவர் வந்ததுக்கப்புறம் என்ன அவர்கிட்டயே நேரடி கேட்கலாம். என்ன ஆரம்பிக்கிறீங்க என்னன்னு நேரடியாக கேட்டுடலாம். அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றோ அதை வச்சு ஒரு முடிவு பண்ணிடலாம். ஆனா ஒரு டீ போடணும். A few moments later. ஏன் கோவிந்தா டீ ரொம்ப சூடா இருக்குல்ல கோவிந்தா? ஆமா கோவிந்தா. 10வது டீனா இன்னும் எவ்வளவு நாள் இப்படி ஆத்திட்டு இருக்குது? காசு வேற இல்லைண்ணா. அவர் ஒரு வாரம் மாட்டாராண்ணா. ஏன்னா நான் அப்பவே சொன்னேன் அவர் வரமாட்டாருனா. வரேன்னு சொன்னாலும் 2 மணி நேரம் ஆகும் சொன்னா நீ கேட்கல. 10வது டீ வேற ஆக்கியாச்சு. நீ எவ்வளவு டீயே குடிக்குது? வாங்க சாப்பிட்டா வந்துடலாம். வாண்ணா அதனால வரமாட்டாருண்ணா. சொன்னா கேளுண்ணா. வாங்க போலாம். எழுந்திரிங்க. அங்க பாருப்பா வந்துட்டாரு. ஓடுங்க ஓடுங்க மிஸ்டர் கேக், அந்த புளிய மிருகம் நம்மள நோக்கி தான் வந்துகிட்டு இருக்கு. நமக்கு விடுதலே கிடையாதுண்ணா. நீ வந்தாரு எவ்வளவு நேரம் போட்டு யாரா என்னை தேவலா வந்து மாட்டு விட்டீங்க இப்படி? நீங்க நான் இப்படி இருந்துச்சு நான் போன் ஆஃப் பண்ணிட்டா ஓடிட்டு பண்ணான்னு. ஆமா நான் அப்பவே சொன்னேன் இவர்கிட்ட. இவர்கிட்ட கேட்கவே இல்லை. இன்னும் ஒரு 10 டீ கோயிலுக்கு சொன்னேன். அதுக்கு நீங்க முன்னாடி வந்து அதெல்லாம் 10 டீ சாப்பிட்டோம். சரிண்ணா இப்போ வந்து சாப்பாடு அதாவது என்னன்னா நீங்க வந்து உங்களோட வருகை வந்து டீயோட முடிஞ்சு போச்சு. அதனால சரிண்ணா இப்போ வந்து என்னன்னா சாப்பாடு சொல்லுவோமா? சாப்பாடு சொல்றேன். ஆல்ரெடி 10 டீ உள்ள போய் சாப்பாடு சொல்றேன். கம்முனுங்கண்ணா. சரிங்களா? சரிண்ணா ஏதோ வடிவங்கள்ட்ட வந்து நைட்டு ஃபுல்லாக டார்ச்சர் பண்ணி ஏதோ விழாக்கெலாம் எடுக்கலாம் சொல்லி என்ன பண்ண போகிறோம்? என்ன விழாக்கு ஒன்றுமே புரியலையேண்ணா. அப்போ வந்து நான் அவங்க மக்களை மகிழ்ச்சிக்கலாம் நினைக்கிறேன். அது உங்களுக்கு டார்ச்சராக இருக்குது. ஐயோ சாமி வேற பரவாயில்ல, நல்ல நண்பன்டா. அதெல்லாம் சூப்பர், நல்லா பேசுறீங்க. என்ன பண்ண போறோம்? காமெடி என்ன பண்ண போறோம்? என்ன யோசிச்சு வச்சிருக்கீங்க? என்ன விழாக்கு இது? அது தெரிஞ்சா எதுக்கு ஒரு தேவையில்லாம உங்களை 10 டீ வாடிட்டு உட்கார வச்சிருக்கேன். அறியம்மா சுமாரோட கூப்பிட்டு வந்துருக்கீங்க. அறியம்மா அதான் சொல்றேன். ரவி அண்ணா வந்து ஒரு இப்ப நான் மாட்டிக்கிட்டேன். அது சொல்றேன். என்ன சொல்றது? என்ன பண்ண போறோம்? அப்படி கேட்டா என்ன பண்ணலாங்கிறது நான் அப்படியே சொல்லுவேன். சொல்லுங்க. சரி என்ன விளையாட்டு? அதாவது நீ யூடியூப் எடுக்கிற மக்கள் அப்படியே ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் அப்படி குவியுது. மக்கள் பார்த்து சந்தோஷப்படுறாங்க. யூடியூப்ல குவிட்டு அது ஒரு குவிட்டுனா அது என்ன அடுத்தது? இப்ப நம்மளை பத்தி உங்களுக்கு தெரியும். இப்ப என்ன செஞ்சிருக்கேன் உங்களுக்கு? நான் வராத போது 10 டீ குடிச்சிருக்கீங்க. எந்த திகிர்க்கு குடிச்சீங்க? ஏதோ நீங்க வாங்க. அப்ப என் மனசு என்ன சொல்லுது?
ரைட் அப்ப நம்ம மக்கள் சந்தோஷமா இருக்குதுல்ல அப்படின்னு ஒரு எண்ணம் வேற. ரைட் அது சந்தோஷம் நம்ம மக்களுக்கு கொடுக்கலாம். மத்தபடி இந்த காசு பணம் எது மக்களுக்கு இதுக்கெல்லாம் no, no, no. இது மக்களுக்கு 10 டீ வாங்கி இல்ல மக்களுக்கு 10 டீ வாங்கி கொடுத்தலாங்களா இல்ல அப்படி சொல்ல நம்ம ஆரம்பிக்கிறது சேனல் சரி அவர் மக்கள் பார்க்கணும் ரசிக்கணும் அப்படியே சந்தோஷம் ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் இந்த ஒரு சேனல் பார்த்தேன் சூப்பரா டைம் பண்ணுவீங்க. அண்ணா என்னண்ணா நீங்க ஒரு வசீகரமான நல்லா சூப்பரா நல்லா இருக்கும் ஏப்பா டேய் சாமிக்கு மெதுவடை மசாலா தோசை சேர்த்து கொடு. அவன் இன்னொட்டி அவங்க சாப்பிடலாம் ஆல்ரெடி நிறைய போயிட்டு இல்ல ஸோ இப்போ வந்து என்டர்டைன்மெண்ட் பண்ண போறீங்க. ஆமா அதான் நம்ம நான் அண்ணன் என்டர்டைன்மெண்ட் ஆரம்பிச்சு பூஸ்ட்ல ஆகஸ்ட் எல்லாம் என்ன இப்போ என்டர்டைன்மெண்ட் சொல்லிட்டீங்க. இப்போ என்ன மாதிரி கண்டென்ட்லாம் நம்ம போட போகிறோம், என்ன மாதிரி ஒரு எனக்கு ஒன்றுமே புரியல என்ன பண்ண போறீங்க. வந்ததுல இருந்து பண்றோம் சொல்றீங்க, என்ன என்னன்னு சொல்லவே மாட்டேங்கிறீங்க. அதை சொல்லிட்டீங்கன்னா ஒரு தெளிவு கிடைச்சிடும் நமக்கு. சரியா இப்ப நீ பாக்குறீங்க பார்த்தா சிரிப்பீங்க. நெக்கு சிரிப்பே வரல. இது ஒன்றும் வச்சு இது டூ மச். இது 3 மச்சா கூட இருக்கு. நான் அதோட ஓகே சிரிக்கிறோம். பார்த்தோட சிரிக்கணும். ஓகே பேசனா உளுந்து சிரிக்கணும். உளுந்து சிரிக்கணுமா? உளுந்து சிரிக்கணுமாண்ணா? அதுக்கு எது ஏற்ப பண்ணுங்கண்ணா. எப்படின்னா உளுந்து சிரிக்கிறது நீ உளுந்து காட்டுறீங்க பார்ப்போம். என்ன இது நீங்க தாங்க உழுது சொன்னீங்க. உளுந்து போட்டா சிரிக்காதானா? என்னன்னா இப்படி பண்றீங்க நீங்க? உளுந்து போட்டா சிரிக்காதாமா? எப்படி சரியாது உளுந்து எப்படி சிரிக்குங்கிறாரு. சத்தியமா நம்ம சேனல் வழங்குற மாதிரி தான். இந்த காமெடி பண்ணா உளுந்து போட்டா சிரிக்காதுன்னா இது காமெடியா? என்னன்னா நீ அவர் எவ்வளவு என்டர்டைன்மென்ட்டா ரவி என்ன அளவுக்கு உங்களுக்கு மூளை இல்ல. அவர் எவ்வளவு கரெக்டா சொல்றாரு. நீங்க என்னன்னா இப்படி வந்து லூஸ் டாக் போட்டு மாட்டிக்கிட்டீங்க. இது காமெடியா கேக்குறாரு. இப்ப சொன்ன உளுந்து சிரிக்கணும்னா சிரிப்பு வருமா உளுந்து அடிபடுமா அப்படி சொல்லிருந்தா பரவாயில்ல. உளுந்து எப்படி சிரிக்குன்னா இது பாப்பாங்க பார்க்க மாட்டாங்க. இவரு ஏதோ ஒரு திட்டத்தோட இருக்கு. என்ன என்ன தெரியுமா, சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு இப்பயே டிராப் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு வந்து. இல்ல அவர் பாவம் நீங்க நைட்டு சேனல் ஆரம்பிச்சு மண்டையை பிடிச்சி பாதி முடி போய் கொட்டு போச்சுட்டாரு. உங்களுக்காகவே மூளைய அப்படியே பெசஞ்சு போட்டு கொண்டு வந்து இருக்காருங்க. இன்னொன்னு சொல்றது கேக்குறீங்களா, 10 டை அடிக்கல, டை அடிச்சு நாளைக்கு வீடியோக்கு வரலாம். அவர் ஃபீல் பண்ணாது. என்ன நீங்க வந்து என்ன சொல்லிக்கணும், வீடியோ எடுக்க போறேன்னு சொல்லியிருந்தா அவர் டிப் டாப்பா வேற ஹீரோயிசமா வந்திருப்பாரு. என்ன பாத்தீங்க நீங்க வந்து அடுத்த எம்ஜிஆர். நீங்க எம்ஜிஆர் மாதிரி நல்ல கலரா இருக்கீங்க. சும்மா தக 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 தகன்னு மின்றீங்க. அழகா இருக்கீங்க. இப்போ மக்களா உளுந்து சிரிக்கணும். ஆமா அதுதான் திருப்பி உளுந்தா இல்ல அவர் சொன்ன இது வேற உளுந்து. அந்த உளுந்து விட்டுருங்க, இது உளுந்து சிரிக்கலாம். சரி ஓகேண்ணா, உளுந்து சிரிக்கணுமா? சத்திய சோதனை. இப்போ வந்து எப்போ நம்ம வந்து வீடியோ போடுவோம் யோசிக்காட்டியுமே மக்கள் ஏற்றி போயிடுவாங்க. அதுதான் அவங்க யோசிக்க நான் யோசிக்க எப்படி உளுந்து சிரிக்கிறது அவங்க யோசிப்பாங்களா. அதனால நானும் யோசிச்சு பார்த்தேன் அது எப்படி காமெடியா இருக்குங்க. சரி ஓகே, உங்களை பார்த்து உளுந்து சிரிச்சுவாங்க. ஆமா ரைட் ஓகே. பார்த்தா நம்ம ரவீந்திரன் சேனல் ஆரம்பிச்சிருக்காரு. என்னமா காமெடி பண்றாரு, என்னமா டயலாக் பேசுறாரு, இப்படி செகண்ட்ல திரும்பினா காமெடி போச்சுறாங்க அப்படின்ற அளவுக்கு கொண்டு வரணும். அதுதான் நம்மளுடைய எய்ம். அதுக்கு தான் இலைக்கு பிடிச்சவங்க 2 பேரும் உட்கார வச்சிருக்கிறேன். நாளைக்கு ஸ்கிரிப்ட் எல்லாம் ரெடி போறோம். நாளைக்கு ஸ்கிரிப்ட் நாம ரெடி பண்ண, நீங்க ரெடி பண்ணுங்க. நான் ஆல்ரெடி ஜாலி ஸ்கிரிப்ட்னு ஒரு சேனல் ஆரம்பிச்சிட்டேன். நான் அதுக்கு நோக்கி வர்றேன். நீங்க என்ஜாய் பண்ணுங்க. உங்க மக்கள் சூர்யா என்னப்பா சூர்யா ஓடிட்டு அப்படியே இந்த பையனாவது ஜாலி ட்ரிப்புன்னு ஒரு சேனல் ஆரம்பிச்சு அந்த சேனல் ரன் பண்ண போயிட்டேன். நீங்கள் நைட்டு ஃபுல்லாக உட்காந்து
ஸ்கிரிப்ட் காமெடி பண்ணணும் சேனல் ஆரம்பிங்க சேனல் ஒரு நேமாக வச்சுருக்கீங்கன்னா அது ஏதாவது சொன்னீங்க ஒன்றுமே சொல்லாமல் ஏதாவது காமெடி பண்ணி ஸ்கிரிப்ட் வச்சு என்ன பண்ணுறது? அதுக்கு தானே வந்திருக்கிறோம். அதுக்காட்டி ஓடனா அட சூர்யா ஓடனா ஓடிட்டு போகுதுப்பா. நீங்க தெரிஞ்சுக்கிங்க நம்மளுடைய சேனல் என்ன பேர் தெரியுங்களா? என்பி விஸ்வா விளாக். யார் என்பின்னு என்ன? என்பி நேஷனல் பர்மிட்டா? எஸ், இந்த நேஷனல் ஃபுல்லுமே நம்ம சேனல் நல்ல ஒரு ஆமா ஆமா இந்த நேஷனல் ஃபுல்லு இந்த உலகம் ஃபுல்லுமே நம்ம சேனல் கொடி கட்டி பறக்கணுங்கிறதுக்காக தான் என்பி விஸ்வா சேனலை நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். என்பி விஸ்வா சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு தாங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காமல் என்பி விஸ்வா விளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.